Hello friends, welcome to the Noda channel. ஒரு 45 மினிட்ஸ்ல சட்டுப்பட்டுன்னு ஆக்கி முடிஞ்ச ரெசிபின்னு பார்க்கலாமா? அன்றைக்கு நான் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போதே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ லேட் ஆகினது கையோடு என்ன சாப்பிடலாம்னு திங்க் பண்ணி தான் குக் பண்ண இந்த ரெசிபியை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். திங்ஸ் ரெடி பண்ணி சமைச்சு சாப்பிட்டு முடிகிறதுக்கு கரெக்டாக 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்க்கலாமா என்ன செஞ்சேன்? அப்படி என்னத்தான் சமைப்போம்னு சொல்லி திங்க் பண்ணி திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணி எடுக்கிறதுக்கே எனக்கு கரெக்டாக 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டுக்கு ரைஸ்க்கு போர்ஷனை செய்கிறதுக்கு நான் ஒரு 3 கப் அரிசி எடுத்துக்கொண்டேன். அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தால் எடுத்துக்கொண்டு அதையும் அதை அரிசி கூட சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி செப்பரேட்டாக்கி வச்சுக்கொண்டேன். In a pressure cooker, add 2 tablespoons of oil, 1 onion, garlic, ginger garlic paste, and some spices. Curry leaves, carrot, and tomato. Add the rice and dal mixture, and in the same cup, add 4.5 cups of water. ரைஸை ப்ரெஷர் குக்கரில் வச்சாச்சு. ஒரு 2 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இது கூடவே நம்ம ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு என்ன செய்ய மசாலா ரெடி பண்ணலாமா? அதுக்கு நான் ஒரு 3 to 4 ஆனியன்ஸ் எடுத்து அதை நல்லா சாப் பண்ணிக்கொள்கிறேன். எனக்கு அந்த ஸ்டவ்வை விட இந்த ஸ்டவ்வில் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ நான் ஸ்டவ் சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் அதில் கீ ஆட் பண்ணிக்கிறேன். டூ டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு அதில் கரி லீவ்ஸ் அண்ட் சாப் பண்ணி வச்சா ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன் வதங்குற கேப்பில் அங்கிட்டு ரைஸில் 2 விசில்ஸ் அடிச்சிடுச்சு. ஸோ அதை நான் க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ வதையும் கொண்டு இருக்கிற இந்த ஆனியனில் தேவையான அளவுக்கு இந்த ஸ்பைசஸை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. டர்மரிக், பெப்பர் பவுடர், கியூமின் பவுடர் அண்ட் கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட டொமேட்டோ பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஒரு 7 இல்லாட்டி 8 எக்ஸ் மாதிரி நான் இது கூட ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு லீட் போட்டு க்ளோஸ் பண்ணால் தான் எக் நல்லா வேகும். ரெசிபி இஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். இந்த ரெசிபி கூட நான் இன்றைக்கு ஜஸ்ட் கேரட் மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிறேன். அவளுக்கு வேணுமேன்னு சொன்னால் பொட்டேட்டோ அண்ட் பீட் ஃப்ரோஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி அப்படி சமைச்சிக்கிறேன். பட் இன்னைக்கு கேரட் மட்டும் தான் வீட்டில் இருந்துச்சு. சுபிதா அதை போட்டு நான் சமைச்சேன். என்னடா இவ்வளோ சிம்பிளான சாப்பாடு சமைக்கிறதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் சான்ஸ் யோசிக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் 20 மினிட்ஸில் சமைச்சிட்டுனா. ஆனால் என்ன இந்த கேமரா ஆடியோ பிடிச்சி சமைக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எனிவே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கும் இது மாதிரி குயிக்காக ரெசிபிஸ் வேணுமா? என் சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.